டுவெல்த் அக்கௌண்டன்சி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்கௌண்டன்சி டுவெல்த் அக்கௌண்டன்சில யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 16 வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் வந்து என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர் 100. ஓகேவா, நம்ம சேனல்ல வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து 12க்கு வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அக்கௌண்டன்சில அதாவது சம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப் டு வந்து 15 சம்ஸ் வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்தாச்சு. வித் அதாவது டீடைல்டு எக்ஸ்பிளைன்டு சொல்யூஷனோட பார்த்தாச்சு. ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் இந்த 15 சம்ஸ்க்குரிய இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்க்குரிய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரியே தியரிக்கும் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அப்ப தியரிக்கு என்ன அப்படின்னா தியரியில வந்து அப் டு 4 யூனிட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம வந்து தியரிக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அதாவது ப்ரிசைஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிடிஎஃப் வந்து எல்லா வீடியோலையும் வந்து பின்டு கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 லெசன் அக்கௌண்டன்சில ஃபர்ஸ்ட் 6 லெசனுக்கு வந்து கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அழகா பிடிஎஃபா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க வந்து பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. தியரிக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதே மாதிரியா வேற என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்க்கு ஃபார்மட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்குமே வந்து அப்போ செப்பரேட்டா இருக்கும்போது டக்குன்னு வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியா ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை வந்து அதாவது ஒவ்வொரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கு வந்து பாருங்க புக் இன்சைடு கொஷின்ஸ்க்கு வந்து வித் ஆன்சரோட போட்டிருக்கோம். பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை நம்ம சப்ஜெக்ட் வைஸா வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 16 வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஒரு சம் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த சம்ல என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், அப்புறம் எது மூலமா கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. பை ப்ரிப்பேரிங் தி டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் அண்ட் தி டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது சம் ஃப்ளோ தான் வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 16ல என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிருக்கோம். அப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், அதே மாதிரி பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட், கிரெடிட்டார் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி 16th சம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அதாவது இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சம்ல வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், கிரெடிட் சேலும் கிரெடிட் பர்ச்சேஸும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, சரி, அப்போ கிரெடிட் சேலும் கிரெடிட் பர்ச்சேஸும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரெடிட் சேல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத பார்த்துட்டு வந்துடணும். அப்படின்னா வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுங்கிற ஃபார்மட் போடணும். எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டார். சண்டே டெப்டார் வந்து சம்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, நீங்களே பார்த்தாலே தெரியும் சம்ல வந்து சண்டே டெப்டார் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த என்ட்ரியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கணும். ஓகேவா, அதே மாதிரியா உங்களுக்கு வந்து ஃபார்மட்ல ஒவ்வொரு ஃபார்மட்டோட பர்பஸ் முதல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மட் போட போறோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் வந்து போட போறோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டார். சண்டே டெப்டாரை எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சம்ல வந்து அந்த என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அந்த என்ட்ரியை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கிரெடிட் சேல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார் ஃபார்மட்டை யூஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து பார்த்துட்டு வந்துடலாம்.
ஓகேவா? சரி. அப்ப கிவன் டேட்டாவ எடுத்து பார்த்துரலாம். கிவன் டேட்டால என்ன என்ட்ரீஸ்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துரலாம். இப்ப நீங்க இல்லஸ்ட்ரேஷன் 16 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி கிவன் டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுவரைக்கும் செஞ்ச சம்ஸ்ல வந்து இந்த மாரி வந்து லாங்கா கிவன் டேட்டா குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அத ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அல்லது வந்து உங்களுக்கு வந்து என்ன இவ்ளோ என்ட்ரீஸ் குடுத்துருக்காங்க, எத வந்து டெபிட் சைடு, எத வந்து எந்த ஃபார்மட்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து அ தோண ஆரம்பிச்சுரும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? சேல்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபார்மட்லாம் போடணும்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்லயே வந்து அதுதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது? கிரெடிட் சேல்ஸ். ஓகே. கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம 2 ஸ்டெப் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ங்கிற ஃபார்மாட்ட போடணும். என்ன ரீசன்க்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டார்ஸ். சரி. அந்த என்ட்ரியை வச்சு நெக்ஸ்ட் என்ன ஃபார்மட் போடணும் அப்படின்னா, டோட்டல் டெப்டார். டோட்டல் டெப்டார் ஃபார்மட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? அப்ப கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன போடணும்னு பார்த்தோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ அப்ப கிவன் டேட்டால என்ன பண்ணணும்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன என்ட்ரிஸ்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன என்ட்ரி? ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்குரியது, அதுவும் எது? பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் போட போறோம். ஓகே. அப்ப பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் அப்படின்னா நீங்க வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள்ல எப்பயுமே ஒரு ஃபார்மட் எடுத்தா ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப இதுல எந்த சைடு இருக்கு? டெபிட் சைடு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கு? கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது வந்து என்ன ரீசனுக்காக போடுறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டார். சண்டே டெப்டார் என்ன ரீசனுக்காக ஃபைண்ட் அவுட் பண்றோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் எந்த ஃபார்மட் மூலமா வந்து நம்ம போட போறோம் அப்படின்னா, ஃபார்மட் என்னது? டோட்டல் டெப்டார். இப்போ சேல்ஸ் நடக்குது அப்படின்னா 2 ஃபார்மட் அக்கர் ஆகும். ஒண்ணு என்ன அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் எதுக்கு? டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டார். ஓகே. சண்டே டெப்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் அதில் வந்து நம்ம போட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கிரெடிட் சேல்ஸ். எதுக்கு வந்து அகைன் வந்து ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும் போதே நல்லா கிறிஸ்டல் கிளியரா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபர்தரா வந்து நீங்க செய்யும் போது அதாவது ஈஸியா வந்து உங்களால வந்து சம்ஸை வந்து குயிக்கா வந்து முடிக்க முடியும். ஸோ அதனால நீங்க அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்க லிசன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சம்ஸை வந்து அதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கே இல்லாம வந்து செய்ய முடியும். ஓகேவா? அதனால வந்து நீங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்ப நம்ம சேல்ஸ்னாலே வந்து என்ன அப்படின்னா 2 ஃபார்மட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன சொன்னேன்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். என்ன ரீசனுக்காக போடுறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டார்ஸ். ஓகே. அந்த சண்டே டெப்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு போட்டிருக்காங்க? டெபிட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல உள்ள அக்கௌண்ட்டுக்காக உள்ள எல்லா என்ட்ரியும் எழுத போறோம். இப்போ நம்ம பார்த்தோமா? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல அதாவது ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பில்ஸ் ரிசீவபிள் போட போறோம். அப்போ ஓப்பனிங் க்ளோசிங் வந்து அதுக்கு அப்படியே வந்து இந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கு நேரா உள்ள இந்த 2 என்ட்ரியை பாருங்க. ஓப்பனிங் வந்து எந்த சைடு போடணும்னு இப்பதான் ஃபார்மட்ல பார்த்தோம். டெபிட் சைடு போடணும்னு பார்த்தோமா? டெபிட் சைடு. க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடு. ஸோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்ப ஓப்பனிங் வந்து டெபிட் சைடும், இது வந்து க்ளோசிங் வந்து என்ன சைடு? கிரெடிட் சைடு போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து அப்போ அதை வந்து ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து போட்டாச்சு. சரி. அமௌண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா? டெபிட் சைட்ல வந்து 5000. ஸோ அந்த டெபிட்ல 5000. டெபிட் சைடு எழுதுறதுனால என்ன எழுதியிருக்காங்க? டூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லி தான் நம்ம வந்து இது யூஸ்வலான ஃபார்மட் தான், நம்மளுக்கு தெரியும். டெபிட் சைடு எழுதுனா கண்டிப்பா டூன்னு போட்டு தான் எழுதணும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னால ப்ராட் டவுன் சொல்லி போட்டு எழுதுறோம். ஓகே. அதே மாதிரியே இப்போ கிரெடிட் சைடு வந்து அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 1000ங்கிற அமௌண்ட் இருக்கு. ஸோ
1000ங்கிற அமௌண்ட்டை நம்ம எதில் போட்டிருக்கோம், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். கிரெடிட் சைட் எழுதணும்னாலே யூஸ்வலான ப்ரொசீஜர் என்ன, பைன்னு போட்டு தான் எழுதணும். இப்போ க்ளோசிங் பேலன்ஸுங்கிறனால கேரி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதணும். ஓகேவா? அப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சொல்லிட்டு 2 என்ட்ரி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, வேற என்ன என்ட்ரி கிவன் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இந்த என்ட்ரி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து பில்ஸ் ரிசீவபிள்குள்ளது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற நேம்லேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது கொடுத்துருக்க கிவன் டேட்டா வேணா இந்த மாதிரி லாங்கா இருக்கலாம். ஆனா வந்து அதுலயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த ஃபார்மேட்ல. இப்போ நம்ம இப்போ என்ன என்ட்ரி போட்டோம், ஓப்பனிங் க்ளோசிங் போட்டோமா, அதுல என்னன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பில்ஸ் ரிசீவபிள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னன்னு போட போறோம், பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட்ல போட போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள்க்கு ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ பில்ஸ் ரிசீவபிள்க்கு அதை நம்மளே வந்து இந்த மாதிரி நீங்க குட்டியை மென்ஷன் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்ல போட போறோம் அப்படிங்கறத அது வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்ப கொடுத்துருக்க போது கிவன் டேட்டாலே வந்து அவங்க வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள். அப்ப இது எந்த ஃபார்மேட்ல தான் வரும், பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட்ல தான் வரும். சரியா? எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க, 14,000. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட்ல. அப்போ கேஷை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிசீவ் பண்ணாலே அது என்ன அப்படின்னா கிரெடிட் சைட். அப்போ 14,000 போட்டாச்சு. ஓகே, வேற என்ன கிவன் டேட்டா சம்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இந்த 14,000 வந்து போட்டாச்சு. வேற பில்ஸ் ரிசீவபிள்க்கு ரிலேட்டடா ஏதாவது அமௌண்ட் இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கா, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர்டு இருக்கு. அப்போ அதுலேயே வந்து நேம்லேயே வந்து இருக்கு, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர்ட். எவ்வளோ அமௌண்ட், 1,200. ஓகே, நம்ம அதாவது டிஸ்கானர்டு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கா, டிஸ்கானர்ட் வந்து எந்த சைடு போட்டிருக்கோம் அப்படின்னா 1,200. ஓகேவா, 1,200 அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைட் போட்டிருக்கோம், நம்ம கிரெடிட் சைட் போட்டாச்சு. சரி, வேற ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு கிவன் டேட்டால பார்த்துட்டு வாங்க. வேற எல்லாமே வந்து கேஷ், டெப்டாஸ், அந்த மாதிரி வந்து கிரெடிட்டாஸ், அந்த மாதிரி வேற என்ட்ரி தான் இருக்கு. அப்போ பில்ஸ் ரிசீவபிளுக்கு வேற என்ட்ரி இல்லை. அப்போ வந்து நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும், ஆஸ் யூஷுவல் வந்து என்ன செய்ய போறோம், ரைட் ஹேண்ட் சைடை ஃபுல்லா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 16,200 சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, டெபிட் சைடு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, 5,000. ஸோ அந்த 5,000 போட்டு என்ன செய்யணும், நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 11,200 சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஓகே, பேலன்சிங் ஃபிகர் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல என்னது அப்படின்னா சண்டே டெப்டாஸ். அப்ப நம்ம சண்டே டெப்டாஸ் எவ்வளவு அமௌண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 11,200. ஓகேவா? அப்ப சண்டே டெப்டாஸ் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ பேலன்சிங் ஃபிகர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தெரியும்ல, கிரெடிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ரிசீவபிள் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் ஒரே ஒரு என்ட்ரி தான் இருந்துச்சு, 5,000. அதை லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ, 16,200லேருந்து 5,000 லெஸ் பண்ணால் 11,200ன்னு சொல்லி வருது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். அப்போ அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த இதில் இந்த அக்கௌண்ட் ஃபார்மேட்ல என்ன அப்படின்னா சண்டே டெப்டாஸ். அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, சண்டே டெப்டாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, 11,200. ஓகேவா, 11,200 சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் வந்து போட போறோம். என்ன பர்பஸ்க்காக போட போறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். அப்போ செகண்ட் ஃபார்மேட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஃபார்மேட் போட போறோம், டோட்டல் டெப்டாஸ். ஓகேவா, அப்போ டோட்டல் டெப்டாஸ் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டேப்லெட் காலத்துல நீங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம், ஃபார்மேட்டை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு வந்துடலாம். அப்போ ஒரு ஃபார்மேட்டை எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு வரணும் ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மேட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வருது, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருது, கிரெடிட் சைடு வருது. ஓகேவா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன ரீசனுக்காக டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மேட் போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், கிவன் டேட்டாவா பார்க்க போறோம். கிவன் டேட்டால டெப்டாஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட், 60,000. ஓகேவா, அப்போ நம்ம அதை போய் ஃபார்மேட்ல போட்டுட்டு வந்துக்கலாம். 60,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸை போட்டாச்சு, டெபிட் சைடு வந்து 60,000 என்னன்னு சொல்லி போட்டிருக்கோம், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். டெபிட் சைடுனாலே டூ பேலன்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போறோம் அப்படின்னா ஓப்பனிங் போட்டாச்சா, நெக்ஸ்ட் க்ளோசிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, 55,000. ஸோ அந்த 55,000 சாரி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு,
எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 55,000 இருக்கு. ஸோ அந்த 55,000யுமே வந்து போட்டாச்சு. கிரெடிட் சைடுங்கிறதுனால பை பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சாரி சாரி நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்காப்பா? அப்போ டெப்டாஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை வந்து போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பாருங்க. டெப்டாஸ் ரிலேட்டடா என்ன இருக்கு? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் இருக்கு. சாரி, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 1,30,000. அப்போ 1,30,000 இருக்கா? கேஷ் வந்து என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மட்ல எந்த சைட் போடுவோம்? இந்த இருக்கா 1,30,000 சொல்லி கிரெடிட் சைட் பையின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஏன் வந்து ஒவ்வொரு டைமும் பையின்னு மென்ஷன் பண்றோம், டூன்னு மென்ஷன் பண்றோம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஸ்பீடா செய்யும் போது சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகுறது கூட சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நான் வந்து பைன்னு மென்ஷன் பண்ணணும், டூன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வந்து 1,30,000 எழுதியாச்சு. ஓகே, நீங்களே பாருங்க. டெப்டாஸ் அக்கௌண்ட்ல வேற என்ன ஃபார்மட் வந்து சாரி டெப்டாஸ்க்கு வேற என்ன என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எங்கேயாவது டெப்டாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ பேட் டெப்ஸ் இது வரைக்கும் இந்த பேட் டெப்ஸ் வச்சு என்ட்ரியே வந்து வந்திருக்காது. அப்போ இதற்கா டோட்டல் டெப்டாஸ்ல பேட் டெப்ஸ் வச்சு மேக்ஸிமம் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். இந்த சம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். பேட் டெப்ஸ் வச்சு வருது. ஓகேவா? பேட் டெப்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கிவன் டேட்டாலே பாருங்க. பேட் டெப்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 3,500. ஸோ அதை என்ன பண்ணிருக்கோம்? ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துருவோம். நம்ம பேட் டெப்ஸ் எந்த சைடு போட்டிருக்கோம்? நம்ம 3,500 கிரெடிட் சைடு வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ கிவன் டேட்டாவை செக் பண்ணுங்க. அடுத்த டோட்டல் டெப்டாஸ்க்கு வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோட்டல் டெப்டாஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது நான் வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் உங்களுக்கு வந்து இது சொல்லியிருப்பேன். டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர். அதாவது கஸ்டமருக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது எப்போ நடக்கும்? சேல் அப்போ தான் கொடுப்போம். இப்போ நான் ஒரு நம்ம நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வர்ற கஸ்டமருக்கு எப்போ டிஸ்கவுண்ட் கொடுப்போம்? அப்ப நம்ம தான் வந்து கஸ்டமருக்கு என்ன கொடுக்கணும்? டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். நம்ம ஒரு கம்பெனி வச்சிருந்தா நம்ம வர்ற கஸ்டமருக்கு நம்ம என்ன செய்வோம்? டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அது இப்போ டிஸ்கவுண்ட் அலோடுங்கிறது எந்த சுச்சுவேஷன்ல நடக்குது? சேலுங்கிற சுச்சுவேஷன்ல நடக்குது. அப்போ சேலுங்கிற சுச்சுவேஷன்ல நடக்குதா? இந்த மாதிரி இப்போ டைரக்டா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அலோடுன்னு கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த என்ட்ரி எவ்வளோ அமௌண்ட்? 5,500. 5,500. ஸோ அதை கிரெடிட் சைட் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேற என்ன கிவன் டேட்டால அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. வேற என்ன அமௌண்ட் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா அமௌண்ட்டுமே போட்டாச்சு. இப்போ போன ஃபார்மட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு ஞாபகம் இருக்கா? போன ஃபார்மட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சண்டே டெப்டாஸ் எவ்வளோ அமௌண்ட்? 11,200. ஓகேவா? அதையும் வந்து இந்த ஃபார்முலால வந்து நம்ம போடணும். இந்த இருக்கா பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து 11,200. அதாவது இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ப்ரீவியஸ் ஃபார்மட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இந்த 11,200 வந்து அப்படியே தூக்கி எதுல போட்டோம்? நம்ம டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மட்ல போட்டாச்சு. 11,200 சொல்லி போட்டாச்சு. ஓகே, வேற என்ன என்ட்ரி போடணும்? நம்ம போய் கிவன் டேட்டால செக் பண்றதெல்லாம். அப்ப என்ன இருக்கு? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட். இப்போ அதாவது இந்த என்ட்ரியுமே வச்சு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இது வரைக்கும் செஞ்ச சம்ஸ்ல. அப்போ இந்த சம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட். ஓகே, அப்போ என்ன செய்யணும்? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வந்து ஃபார்மட்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க எந்த சைடு வருது அப்படின்னு. அதாவது டெபிட் சைடு வருது. டு பேங்க் அக்கௌண்ட் டிஸ்கவுண்டட் சொல்லிட்டு வருது. அதை வந்து நம்ம சம்ல வந்து போட்டுட்டு வந்துடலாம். அப்போ கிவன் டேட்டால எவ்வளவு அமௌண்ட்? 1,200. அப்போ 1,200 இருக்கா? அந்த 1,200யும் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. டெபிட் சைட் டூ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட்னு சொல்லி போட்டாச்சு. அப்போ எல்லா என்ட்ரியும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம போட்டாச்சு. எந்த இதுக்கு ரிலேட்டடா உள்ளது? டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடா உள்ள எல்லாமே போட்டாச்சு. ஓகே, அஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 2,05,200ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, அப்போ லெஃப்ட் சைடு வந்து அதாவது டெபிட் சைடு வந்து என்ன என்ட்ரி எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு? ரெண்டு என்ட்ரிஸ். ரெண்டு என்ட்ரிஸையும் வந்து ஆட் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வருது? 61,200.
200ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, 61,200ன்னு வருதா? அது என்ன செய்வோம் நம்ம as usual வந்து ரைட் சைடை வச்சு என்ன செய்வோம், லெஸ் பண்ணுவோம், அதை சப்ராக்ட் பண்ணுவோம். எதோட சப்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிரெடிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணி போல எவ்வளவு அமௌண்ட் வருது ஆட் பண்ணா 2,05,200. அதோட இந்த டெபிட் சைடில் உள்ள 61,200 லெஸ் பண்ணா எவ்வளவு ஆன்சர் நம்ம கெட் பண்றோம், 1,44,000. ஓகே, அது அப்போ அந்த 1,44,000 அதுதான் வந்து என்னன்னா பேலன்சிங் ஃபிகர். அப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மெட்ல என்ன பேலன்சிங் ஃபிகர் நம்ம வந்து ஆக்சுவலா பார்ப்போம், கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1,44,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்ப கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோங்கிறது புரியுதா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், என்ன செய்வோம் அப்படின்னா டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 2,05,200. அப்போ வந்து டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் அமௌண்ட் வந்து பேலன்ஸாக வருது. அப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து ஆன்சர் வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? அப்போ கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸ்டெப் படி. தற்கா செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கிரெடிட் சேல்ஸ். நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு கிரெடிட் சேல்ஸ்க்கு, 1,44,000. சரியா? இந்த வந்திருக்கா 1,44,000. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் கால்குலேட் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, கிரெடிட் சேல்ஸோட அமௌண்ட் 1,44,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப கிவன் டேட்டால உள்ள ஒரு ஒரு அமௌண்ட் வந்து அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸை வந்து ரெண்டு ஸ்டெப் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டைரக்டா வந்து கிரெடிட் பர்ச்சேஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கிவன் டேட்டால சண்டே கிரெடிட்டாஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சண்டே கிரெடிட்டாஸை வந்து பில்ஸ் பேயபிள்ங்கிற அக்கௌண்ட்டுங்கிற ஃபார்மட் மூலமா வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், சண்டே கிரெடிட்டாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த சண்டே கிரெடிட்டாஸ் அமௌண்ட்டை எடுத்து எந்த ஃபார்மட்ல போடுவோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டா ஃபார்மட். அப்போ டோட்டல் கிரெடிட்டா ஃபார்மட்டை வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? சரி, இப்போ முதல் தேர்ட் ஸ்டெப்பை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்மட் போட போறோம், பில்ஸ் பேயபிள். ஓகே, அப்போ கிவன் டேட்டாவை எடுத்து பாருங்க, எதெல்லாம் வந்து பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல வந்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கிரெடிட் சேல்ஸ். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மட் போட போறோம், பில்ஸ் பேயபிள். அப்போ பில்ஸ் பேயபிள் உள்ள ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம டைரக்டா போய் ஃபார்மட்டை எடுத்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்டை எடுத்து நம்ம ஒரு கிளான்ஸ் மாதிரி விட்டுட்டு வந்துடலாம். பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் இருக்கா? ஓகே, ஒரு ஃபார்மட்டை எடுத்தோன்னே நம்ம எப்பயுமே என்ன பார்ப்போம், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருது, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து பர்ச்சேஸ் ரிலேட்டடா வர்ற ஃபார்மட்டுங்கிறனால சண்டே அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வருது, கிரெடிட் சைடு வருது. இவ்வளவு எல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ வந்து வர்றது உல்டாவா வருது. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த சைடு வருது, கிரெடிட்ல வருது, க்ளோசிங் வந்து டெபிட்ல வருது. ஓகேவா? நம்ம பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் வந்து பார்த்தாச்சு. அப்போ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. கிவன் டேட்டாவை எடுத்துட்டு இந்த இருக்கா பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கு. அப்போ நீங்க இந்த மாதிரி குட்டியை கூட எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஓப்பனிங் வந்து எந்த சைடு வருது, கிரெடிட் சைடு வருது. எவ்வளோ அமௌண்ட், 2,000. ஸோ அதை ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். பில்ஸ் பேயபிள் பார்த்துட்டு இருக்கோமா, எவ்வளோ 2,000 வருதா? அப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸா போட்டாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படின்னு சொல்லி போடுறோம், கிரெடிட் சைடு வந்தனால பை பேலன்ஸ். ஓகே, வேற கிவன் டேட்டால அப்போ அந்த 2,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பில்ஸ் பேயபிளோட அமௌண்ட் வந்து 3,000. ஸோ அந்த 3,000ஐயும் நம்ம போட்டுட்டு வந்துடலாம். 3,000 தான் போட்டிருக்கோமா, டூ பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 சொல்லி டெபிட் சைடு வந்து போட்டாச்சு. ஓகே, கிவன் டேட்டால வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பார்ப்போம். பில்ஸ் பேயபிள் உள்ள ஓப்பனிங் க்ளோசிங் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல வேற என்ன என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேற ஏதாவது என்ட்ரி வந்து பில்ஸ் பேயபிளுக்கு ரிலேட்டடா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் இந்த இருக்கா, இதுல வந்து சம்லே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், பில்ஸ் பேயபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்ப நம்ம இப்ப என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம், பில் பேயபிள் ஃபார்மட் தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அமௌண்ட்னா 7,000. இப்ப வேர்டிங்ஸ்ல இந்த இதுலயே வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பில் பேயபிள்னு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், பில்ஸ் பெய்டு பை கேஷை தான் வந்து இந்த மாதிரி வேற ஒரு சென்டென்ஸா வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அப்ப அதாவது என்ன அப்படின்னா பில்லுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. அதைத்தான் வந்து என்ன எழுதிருக்காங்க, பேமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பில் பேயபிள் அப்படி சொல்லி எழுதிருக்காங்க. அதாவது பில்ஸ் பெய்டு பை கேஷ் மூலமா வந்து பில்லை பே பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு, 7,000. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். அப்போ இந்த இருக்கா
பேட் பண்ணியிருக்காங்களா? இது பர்ச்சேஸ்ங்கிறனால பர்ச்சேஸ் அப்ப நம்ம அதான் பர்ச்சேஸ் அப்ப பில்ல வந்து பே பண்ணோம்னா, நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து நம்ம கையில உள்ள அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்ப ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா, அது என்ன அர்த்தம்? டெபிட் ஆகும். ஓகேவா? அப்ப சேல் நடக்கும்போது ஏன் டெபிட் சைட்ல போடுறோம், ஏன் கிரெடிட் சைட்ல போடுறோம். இப்ப வந்து பில்ஸ் பேயபிள்ங்கிற அக்கவுண்ட் வந்து எது ரிலேட்டடா உள்ளது? பர்ச்சேஸ் ரிலேட்டடா உள்ளது. பர்ச்சேஸ் ரிலேட்டடா வந்து இப்ப நம்ம ஒரு 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 ஷாப்புக்கு போயி ஒரு ரா மெட்டீரியல் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நான் அமௌண்ட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, அப்ப என்ன செய்வேன் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்றக்கூடிய அமௌண்ட்ட வந்து நான் கேஷா வந்து பே பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட உள்ள அமௌண்ட் என்ன ஆகும்? குறையும். அப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா, அது என்ன எந்த பிளேஸ்ல வரும் அப்படின்னா, டெபிட் சைட்ல வரும். ஓகேவா? இவ்ளோ அமௌண்ட் 7,000 போட்டாச்சு. அப்போ கிவன் டேட்டால செக் பண்ணிட்டு வந்துரும். வேற எதுவும் வந்து பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேற எந்த என்ட்ரியுமே இல்ல. ஸோ என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துரலாம். அப்ப எப்படி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, யூசுவல் தான். டெபிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, என்ன வருது? 10,000ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. இந்த பக்கம் கிரெடிட் சைட்ல வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு 2,000. ஸோ அந்த 2,000 போட்டு அப்படியே லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? அப்படியே அப்ப இந்த 7,000, 3,000 டெபிட் சைட்ல உள்ளத ஆட் பண்ணா 10,000. ரைட் சைடு கிரெடிட் சைட்ல உள்ள 2,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 8,000 வருது. அப்ப அதான் வந்து பேலன்சிங் ஃபிகர் இந்த ஃபார்மட்டோட. இந்த ஃபார்மட்டோட பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன? சன்ரே கிரெடிட்டாஸ். இந்த இருக்கா? சன்ரே கிரெடிட்டாஸ். இது வந்து கிரெடிட் சைட்ல வர்றதுனால பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிராக்கெட் அதுவும் வந்து எழுதணும் தான். பில்ஸ் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர். இது வந்து உங்க ஃபார்மட்லயே இருக்கும். ஸோ நீங்க ஃபார்மட்டை வந்து எவ்வளோ தூரமா தரவா இருக்கீங்களோ அப்போ இந்த இருக்கா பை சன்ரே கிரெடிட்டாஸ் பில்ஸ் அக்செப்டட் இதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். சரியா? அப்போ ஃபார்மட்டை நல்லா தரவா வச்சுக்கோங்க. 8,000ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? அப்ப நம்ம ஸ்டெப்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் போட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சன்ரே கிரெடிட்டாஸ் எவ்வளோ அமௌண்ட்? 8,000. அப்போ தேர்ட் ஸ்டெப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே. இந்த சன்ரே கிரெடிட்டாஸ் அமௌண்ட்டை வந்து எந்த ஃபார்மட்ல தூக்கி போட போறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ்ங்கிற ஃபார்மட்ல ஸ்டெப் 4ல போட போறோம். என்ன ரீசனுக்காக போட போறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே. இப்போ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. கிவன் டேட்டாவை எடுத்துட்டு நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டாஸ்ல உள்ளது எல்லா என்ட்ரியும் போட போறோம். ஓகே. யூஷுவல் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம்? ஃபார்மட் தான் பார்ப்போம். டோட்டல் கிரெடிட்டாஸ் இந்த இருக்கா? டோட்டல் கிரெடிட்டாஸ் ஒரு ஃபார்மட்டை எடுத்த உடனே என்ன பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். இது பர்ச்சேஸ்ங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருது? கிரெடிட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வருது. ஓகேவா? அப்ப கிவன் டேட்டால உள்ள என்ட்ரியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இருக்கா? கிரெடிட்டாஸ் டேப்லெட் காலத்துல ஓப்பனிங் க்ளோசிங்ல வந்து கிரெடிட்டாஸோடது என்ன இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எந்த சைடு? கிரெடிட் சைடு. ஸோ இந்த என்ட்ரி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 25,000. ஸோ இதை நம்ம என்ட்ரியில போட்டுட்டு வந்துடலாம். ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். இந்த போட்டிருக்கோமா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னு போட்டிருக்கோம்? 25,000. சரியா? அப்போ என்ன சைடு? கிரெடிட் சைடு வந்து போட்டாச்சு. அப்ப கிவன் டேட்டாவை அகைன் செக் பண்ணுங்க. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 28,000. ஸோ இந்த 28,000 க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வந்து போட போறோம். இந்த போட்டாச்சா? க்ளோசிங் பேலன்ஸுங்கிறனால என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? டூ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி 28,000 போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு கிவன் டேட்டால அப்படின்னா அப்ப இந்த என்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் அப்படி இந்த டேப்லெட் காலமே ஃபுல்லா முடிஞ்சுச்சு. இந்த ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே வந்து நம்ம போட்டாச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்போ 2 என்ட்ரி போட்டாச்சா? அடுத்தது கிவன் டேட்டால நம்ம போய் நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் இருக்கு. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் அதுல இருந்து என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? கிரெடிட்டாஸ். அப்போ அது என்ன ஃபார்மட்ல வரும்? டோட்டல் கிரெடிட்டாஸ்ங்கிற ஃபார்மட்ல தான். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 70,000. ஓகேவா? அப்போ அந்த 70,000 இப்போ என்ன செஞ்சிருக்கோம்? கேஷை வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வேர்டிங்ஸ்லேயே வந்து அதோட மீனிங் இருக்கு. கேஷை நம்ம பே பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம கையில உள்ள அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா அது டெபிட் சைடு வரும். டெபிட் சைடு வந்தா அந்த என்ட்ரி எப்படின்னு மென்ஷன் பண்ணணும்? டூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். டூ கேஷ் அக்கௌண்ட் பெய்டு எவ்வளோ அமௌண்ட்? 70,000 போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கிவன் டேட்டாவை செக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ இந்த இருக்கா கேஷ் பே டு கிரெடிட்டாஸ் வந்து 70,000 இந்த என்ட்ரியும் போட்டாச்சு. சரியா? அப்போ நம்ம என்ட்ரி போட்டதெல்லாம் கொஞ்சம் டிக் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு. வேற என்ன இருக்கு? இங்க பாருங்க. டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர்ஸ். ஓகே. டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர்ஸ். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அதாவது சப்ளையர்ஸ் அப்படின்னா
என்ன மீனிங்? அப்ப டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர். சப்ளையர்ஸ்னா யாரு? பர்ச்சேஸ் நடக்கும் போது தான் யார் வருவாங்க? சப்ளையர்ஸ் வருவாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் அப்ப என்ன நடக்கும்? ரிசீவ்டுன்னு நடக்கும். அதாவது டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். எவ்வளவு அமௌண்ட்? 3500. ஓகேவா? ஆமா 3500. அப்ப 3500ங்கும் போது அது என்னன்னு கொடுத்துருக்கோம்? டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கோம்? டெபிட் சைட்ல வந்து போட்டிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட்? 3500. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கிவன் டேட்டாவை பார்த்துட்டு வந்துடலாம். அப்ப டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர்ஸும் பார்த்தாச்சு. வேற என்ன இருக்கு? வேற இது போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் கூடியது போட்டாச்சு. அதே மாதிரியா இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இதுல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, போன இதுல நம்ம ஒரு அமௌண்ட்ட வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ப்ரீவியஸ் ஃபார்மேட்ல என்னென்ன அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அதாவது 8000 சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படிதானே? அந்த 8000 என்னது? சண்டே கிரெடிட்டர்ஸ். அப்ப இந்த ஃபார்மேட்ல அந்த அமௌண்ட் வந்து போடணும். எவ்வளோன்னு அமௌண்ட் போட்டிருக்கோம்? 8000ன்னு சொல்லி போட்டாச்சு. 8000ன்னு போட்டுட்டு என்ன செஞ்சிருக்கோம்? அவ்வளவுதான். கிவன் டேட்டால வேணா இன்னொருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் என்ட்ரி போடாம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆனா எல்லா என்ட்ரியும் வந்து நம்ம போட்டாச்சு. அப்போ போட்டாச்சா? அப்போ போட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இதுல வந்து முடிஞ்சு. ஸோ நான் பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? இப்போ இங்க டெபிட் சைட்ல வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு? ஆட் பண்ணா 1,09,500 சொல்லி வந்துச்சு. ஓகே, 1,09,500 வந்துச்சா? இப்போ கிரெடிட் சைட்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 25,000. அப்ப அந்த 25,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா 84,500. அதான் என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்டோட பேலன்சிங் ஃபிகர். இந்த ஃபார்மேட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட்? 84,500. ஓகேவா? அப்ப 84,500 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப டைரக்டா ஸ்டெப்ல போங்க. ஸ்டெப் 4 என்ன இருக்கு? என்ன ஃபார்மட் போட்டோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ். என்ன ரீசனுக்காக போட்டோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். எவ்வளவு அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 84,500. இப்போ இந்த மாதிரி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது நீங்களே வந்து இதை பார்த்துக்கோங்க. இது வந்து எழுதிடுங்க இந்த மாதிரி. அதாவது டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டே வாங்க. ஓகேவா? அப்ப வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 84,500ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 84,500ன்னு சொல்லி ஸ்டெப் 4ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப கிவன் டேட்டாவில் வந்து என்னெல்லாம் கால்குலேட் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிரெடிட் பர்ச்சேஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அமௌண்ட்டும் 84,500. அதே மாதிரியே அப்போ ஒரு சம் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இந்த சம்ம வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப சேல் அப்போ என்ன 2 ஃபார்மட் போடணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எப்பவுமே பில்ஸ் ரிசீவபிள் தான் போடணும். டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டர். அதே மாதிரியா அதாவது இது குட்டி ரீகேப். இந்த 16th இல்லஸ்ட்ரேஷனோட குட்டி ரீகேப் அது. என்ன அப்படின்னா அதாவது சேல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, கிரெடிட் சேல். அப்ப கிரெடிட் சேல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 ஃபார்மட் போடணும் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மட் வந்து போடணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட். எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டர். ஓகே, செகண்ட் ஃபார்மட் என்ன போடணும் அப்படின்னா டோட்டல் டெப்டர். ஓகேவா? டோட்டல் டெப்டர்ங்கிற ஃபார்மட் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க சம்ல அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸை வந்து 2 ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன போடணும் அப்படின்னா பில் பேயபிள்ங்கிற ஃபார்மட். பில் பேயபிள்ங்கிற ஃபார்மட் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே கிரெடிட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஃபார்மட் என்ன அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ்ங்கிற ஃபார்மட். இந்த ஃபார்மட் எதுக்கு போடணும் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? இந்த மாதிரி அப்ப சேலுக்கு 2 ஃபார்மட், பர்ச்சேஸ்க்கு 2 ஃபார்மட். இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து எக்ஸாம் சப்போஸ் செய்யும் போது வந்து கரெக்டா வந்து அதாவது டைம் வந்து ரொம்ப எடுக்காது. அதே மாதிரி மிஸ்டேக்ஸும் வந்து நீங்க விட மாட்டீங்க. ஓகேவா? எப்போ எழுதினாலும் ஒரு அமௌண்ட்டை எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ருபீஸுங்கிறத மென்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து கமா வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஜீரோஸை வந்து கேர்ஃபுல்லா எழுதணும். அதாவது சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்பீடா செய்யும் போது ஒரு ஜீரோஸ் எக்ஸ்ட்ராவா போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு ஜீரோஸை வந்து விட்டுட்டு எழுதுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களால வந்து கரெக்டா செய்ய முடியும். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதுல நம்ம என்ன பார்த்தோம்? 16th இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்து வரப்போற
வீடியோஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 17th illustration. இந்த வீடியோல நம்ம 16th illustration ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ வந்து நம்ம 17th illustration ஃபுல்லா பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. நம்ம தியரிக்கும் நிறைய வந்து பிடிஎஃப் வந்து நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 12க்குன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம 15th சம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.